அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. அண்ணா கொஞ்சம் நேரா போய் லெஃப்ட் போங்க. சரிங்கம்மா வாங்க. சரிங்கண்ணா. இந்தாங்க. மேடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த நோட்டு செல்லாது. இந்த நோட்டு கிழிஞ்சிருக்கு மேடம். ஐயோ அண்ணா, அண்ணா இது நல்ல நோட்டு தானா? செல்லுண்ணா. வேற யாரும் வாங்க மாட்டாங்க மேடம். இந்தாங்க மேடம், இத வச்சுட்டு வேற நோட்டு கொடுங்க நீங்க. ஏன்னா நேரம் தெரியாம இப்படி டென்ஷன் பண்றீங்க? இது யாரும் வாங்க மாட்டாங்க மேடம். இத வச்சு நீங்க வேற நோட்டு கொடுங்க. 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 உள்ளதா போயிருப்பா. போய் பாப்போம். இந்த மெடிசின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ ஓகே பண்ணிக்கங்க. டாக்டர். டாக்டர் வாமா வாணி வா. சந்திரமோகன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு டாக்டர். தினம் தினம் சின்னதா ஏதாவது ஒரு முன்னேற்றம் தெரியுது. உடம்புல அப்பப்போ அசைவுகள் வருது. வெரி குட்மா. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா சீக்கிரமாவே ரெக்கவர் ஆக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எல்லாரும் அதுக்கு தான் டாக்டர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நடக்குமா? சரி கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? சரிங்க சரிம்மா, டாக்டர். வா. வேற ஏதாவது இருக்கா டாக்டர்? இல்ல வாணி, உன் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேனா டாக்டர்? என்னம்மா எப்படி கேட்டுட்ட? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்க. நீ படிக்காத பொண்ணு, எதுவும் தெரியாது, ஒரு தடவைக்கு 4 தடவை சொல்லி கொடுங்கன்னு விஜய் சொன்னான். ஆனா உன் அளவுக்கு ஃபாஸ்டா படிச்ச பொண்ணுங்க கூட கத்துக்கிட்டது இல்ல. ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க இந்த உதவி பண்ணலனா இதெல்லாம் நடந்திருக்காது. உனக்கு ஆர்வம் இருந்துச்சு, அதனால நீ ஈஸியா கத்துக்கிட்ட. எங்களோட மருந்து மாத்திரையெல்லாம் தாண்டி உன்னோட கேரிங் தான் சந்திரமோகனை கியூர் பண்ண போகுது. தைரியமா போயிட்டு வாமா. சரிங்க டாக்டர், நான் வரேன். வாமா. சிஸ்டர், இவருக்கு நீங்க காலேஜ் போயிருந்தா கண்டிப்பா யூனிவர்சிட்டி கோல்டு மெடலே வாங்கியிருப்பீங்க. உங்ககிட்ட அவ்வளவு டேலண்ட் இருக்கு. யாருமே இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல இதை கத்துக்கிட்டது இல்ல. நான் அந்த அளவுக்கு புத்திசாலியான்னு தெரியல. ஆனா தேவை இருந்தா புத்தி தானா கூர்மையாயிடும். அது மட்டும் எனக்கு தெரியும். இவ எதுக்கு இங்க வந்தா? இவன் யாரு? இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்கான். இவளும் சிரிச்சு பேசிட்டு இருக்கா. கத்துக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு, அதான் கத்துக்கிட்டேன். மாமா வேற உடம்புக்கு முடியாம இருக்காங்க. ஹலோ அம்மா. என்ன மேகனா, அவ எங்க போயிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டியா? அவ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காமா. எதுக்கு வந்தான்னு தெரியல. இப்ப எங்க இருக்கா? ஏன் முன்னாடிதான் ஒரு அட்டெண்டர் கிட்ட ரொம்ப நாள் பழகுன மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இப்ப நான் என்னமா பண்றது? அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 25ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்குமா. அது போதும். நீ அவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறத ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிட்டு நீ கிளம்பி வீட்டுக்கு வா. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகேமா.
ரொம்ப ஆட்டம் போட்டல்ல, இன்னையோட உன் கதை முடிய போகுது. அத்தை உன்னை வீட்டை விட்டே துரத்த போறாங்க. மணி என்ன ஆகுது? இந்த நேரத்துல ஒரு நர்ஸுக்கு வெளியில அப்படி என்ன வேலை? சொல்லவே நாக்கு கூசுது வேதா. என் போனுக்கு ஒரு போட்டோ வந்திருக்கு, அத நீயே பாரேன். இந்த போட்டோல இருக்கிறது யாரு? அது அவளுக்கு தான் தெரியும். இவனை பாக்கிறதுக்கு தான் வேதா அவ இந்த நேரத்துல போயிருக்கா. ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. அவ ஒரு நர்ஸ்னு தானே சொல்றா. அப்போ அவளோட பாய் ஃப்ரெண்ட்லாம் ஹாஸ்பிட்டல்ல தானே இருப்பாங்க. அத்தை, நீங்களா பாய் ஃப்ரெண்டுன்னு முடிவு பண்ணாதீங்க. அவ அந்த மாதிரி பொண்ணு இல்ல. ம். நீ எப்படி சஞ்சய் அவளுக்கு இப்படி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கற? உனக்கு என்ன தெரியும்? அவ இந்த வீட்ல இருந்த வரைக்கும் எனக்கு அவ அப்படிப்பட்ட பொண்ணா தெரியல. அதெல்லாம் அவளோட நடிப்பா கூட இருக்கலாம்ல. நீயே சொல்லு, அவ இந்த வீட்ல தானே தங்கி இருக்கா. வெளியில போறதா இருந்தா யாருக்கிட்டயாவது சொல்லிட்டு போகணும்ல. யாருக்கிட்டயுமே சொல்லாம இந்த நேரத்துல திருட்டுத்தனமா போய் ஒருத்தனை பாத்துட்டு வரானா, அதுக்கு என்ன அர்த்தம்? முன்கூட்டியே நாம எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் திலகா. அவ வரட்டும், பேசிக்கலாம். நானும் இதெல்லாம் 100% உண்மைன்னு சொல்லல. இப்படியும் இருக்கலாம்னு தான் சொல்றேன். யாரோ ஒருத்தங்கிட்ட அவ இந்த அளவுக்கு சிரிச்சு பேசுறானா யோசிக்கணும்ல. அத்தை, அதை என்கிட்ட கொஞ்சம் காட்டுங்க. நல்லா பாரு சஞ்சய், உனக்கே புரியும். இத நீ எதிர்பார்த்திருக்க மாட்ட சஞ்சய். இப்ப எனக்கு ஒரே கல்லுல 2 மாங்கா. நீயும் அவளை வெறுத்துருவ, உன் அம்மாவும் அவளை வெறுத்துருவா. வித்யா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா. இவங்க தான் அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஏதோ பிளான் பண்றாங்க. அவ இந்த வீட்டை விட்டு போனா என் பிரச்சனை தீர்ந்துடும். ஆனா இப்படி ஒரு பழியோட அவ இங்கிருந்து போகணுமா? இப்ப நான் யார் பக்கம் நிக்கிறது? என்ன சஞ்சய், போட்டோவை பார்த்து திகைச்சு போய் நிக்கிற? ஏதாவது பேசு. உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. நீ சைலண்டா இருக்கிறத வச்சு நான் சொல்றத நீயும் ஒத்துக்கிறேன்னு எடுத்துக்கலாமா? அவ நேர்ல வந்ததுக்கு அப்புறம் பேசி முடிவு பண்ணிக்கலாம். ஆமா திலகா, இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? யார் அனுப்புனா? அது அது மேகனாவோட ஃப்ரெண்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்கா. அவளை பாக்கிறதுக்காக மேகனா அங்க போயிருக்கா. அப்ப மேகனாவை பார்த்த உடனே வாணி ஒளிஞ்சிருக்கா. அதுக்கப்புறம் டவுட் வந்து மேகனா அவளை ஃபாலோ பண்ணி இந்த போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கா. வா மேகனா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். வாணிய பத்தி நம்ம சொல்றத வேதா நம்ப மாட்டேங்கிறா. நீ அங்க நடந்தத சொல்லு. அம்மா சொல்றதெல்லாம் உண்மைதான் ஆண்டி. நான் அவளை அந்த பையனோட பார்த்தேன். 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியல. ஆனா ரொம்ப நேரமா தனியா மீட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசிக்கிட்டத வச்சு அவங்களுக்குள்ள அப்படியே ரொம்ப நாள் பழக்கம் இருந்த மாதிரி தெரிஞ்சுச்சு. கேட்டுக்க வேதா, நேர்ல பார்த்தவளே சொல்லிட்டா. இதுக்கப்புறம் உனக்கு என்ன டவுட்?
கண்டிப்பா அவ ஏதோ ஒரு தப்பு பண்றா. இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த ஊரே எனக்கு புதுசு, இங்க யாரையுமே எனக்கு தெரியாதுன்னு சொன்னால. இப்போ இங்க ஒருத்த கூட ஜாலியா பேசி சுத்திக்கிட்டு இருக்கான். இன்னும் என்னென்ன போய் சொல்லிருக்காளோ. சில திருடிங்க இந்த மாதிரி பணக்கார வீட்டுக்குள்ள வேலைக்கு வர மாதிரி நடிச்சு உள்ள வந்துருவாங்களாம். சந்தர்ப்பம் பார்த்து மொத்தத்தையும் திருடிட்டு ஓடிடுவாங்களாம். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் இப்ப பேப்பர்ல நிறைய வருது வேதா. அத்தை, கற்பனைக்கு ஒரு அளவு இருக்கு. உங்க இஷ்டத்துக்கு எதையும் சொல்லாதீங்க. அவளை பத்தி சொன்னா உனக்கே கோவம் வருது சஞ்சய். அவ உத்தமினா அவளே வந்து நிரூபிக்கட்டுமே. எல்லாரும் கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கீங்களா? வாணிய நான் ரொம்பவும் நம்பினேன். என் நம்பிக்கைக்கு அவ துரோகம் பண்ணிருந்தானா அவ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க முடியாது. வேதா, அவ வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. வித்யா ட்ரைனிங் போன விஷயம் தெரிஞ்சா நானும் சேர்ந்து மாட்டிப்பனே. வாமா, நேர்மையின் சிகரமே வா. என்ன நீ இவ்வளவு சீக்கிரமாவே வந்துட்ட? போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? என்ன தகச்சு போய் நிக்கிற? உன்னை கையும் களவுமா பிடிப்போன்னு நீ எதிர்பார்க்கல. மேக்னா, அவ என்ன திருடிட்டா வந்திருக்கா? அவ ஒரு நர்ஸ், ஹாஸ்பிட்டலுக்கு தானே போயிருக்கா. அதுக்கு என்ன வேணாலும் காரணமா இருக்கலாம்ல. ஏன் தப்பா பேசுற? என்ன மாப்ள, நீங்க போய் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? இவ இந்த வீட்ல தானே வேலை செய்யறா. அப்படி இருக்கும்போது இவளுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன வேலை? அப்படியே போறதா இருந்தாலும் சொல்லிட்டு போயிருக்கணும்ல. தப்பு பண்றதுனால தானே திருட்டுத்தனமா போறா. என்ன ஆண்டி அமைதியா இருக்கீங்க? எங்க போனான்னு கேளுங்க. பதில் சொல்லு வாணி. ஏன் எதுவும் சொல்லாம நிக்கிற? எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே யாரா இருந்தாலும் கண்ணை பார்த்து நேருக்கு நேர் பேசுற உன்னோட தைரியம் தான். இப்ப அந்த தைரியம் எங்க போச்சு? உன்னால ஏன் என் கண்ணை பார்த்து பேச முடியல? அப்போ இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு வர, அப்படிதானே? நான் எந்த தப்பும் செய்யலம்மா, என்னை நம்புங்க. ஏய், சும்மா நீலி கண்ணீர் வடிக்காதடி. அந்த ஹாஸ்பிட்டல்ல உனக்கு என்ன வேலை? எவன் கூட இந்த நேரத்துல ஊர் சுத்திட்டு வர? அத்தை, அவ மறைக்கிறான்னு தெரியும். அதுக்காக இதுதான் காரணமா இருக்குன்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணலாமா? முதல்ல அவ பேசட்டும். பாத்துக்கோ வாணி, ஒரு பக்கம் விஜய் மாமா, ஒரு பக்கம் சஞ்சய், அப்புறம் ஆண்டின்னு எல்லாரும் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீ இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்றியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, நான் யாரையும் ஏமாத்தல. அபாண்டமா என் மேல பழி சொல்லாத. ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தங்க கூட சிரிச்சு சிரிச்சு பேசுனத மேக்னா நேர்ல பாத்துட்டு வந்திருக்கா. இப்படி எல்லாம் நீ டிராமா பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் போட்டோவை எடுத்துட்டு வந்திருக்கா. பாரு, இதுக்கப்புறம் நீ எங்களை ஏமாத்த முடியாது. இவனை பாக்கிறதுக்கு தானே நீ போன. யாரு இவன்? உனக்கு இவனுக்கு என்ன தொடர்பு? உன் பாய் ஃப்ரெண்டா இல்ல
உன் தீ ஃப்ரெண்டா? தீ ஃப்ரெண்டா தாமா இருக்கும். இவ இந்த வீட்டுக்குள்ள இருந்து பிளான் பண்ணுவா, அவ அப்படியே வெளியில இருந்து ஐடியா கொடுப்பான். பக்காவா பிளான் பண்ணி மொத்தத்தையும் சுருட்டிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பிளான் பண்ணிருப்பாங்க. அப்படிதானே? மேக்னா, நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண? ஏன் நீ பழி வாங்க நினைக்கிற? நான் திருட பாக்குறேனா? பேப்பர்ல வர கிரிமினல்ஸ்ல பாதி பேரு உன்ன மாதிரி தான் இன்னசென்ட்டா முகத்தை வச்சிருப்பாங்க. அதுக்காக அவங்களாம் கிரிமினல்ஸ் இல்லைன்னு ஆயிடுமா? மரியாதையா உண்மையை சொல்லிடு. 2 பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணீங்க? இனிமேதான் கொள்ளையடிக்க போறீங்களா இல்ல ஏற்கனவே வேலைய ஆரம்பிச்சாச்சா? என்னம்மா, அவங்கள பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்குறியா? நான் அப்படிப்பட்ட பொண்ணாமா? இத பாரு வாணி, நீ எதுக்கு அங்க போனேங்கிற உண்மையை சொல்ற வரைக்கும் பொண்ண பத்தி பலரும் பலவிதமா பேசதான் செய்வாங்க. அதை என்னால தடுக்க முடியாது வாணி. வாணி மேல சந்தேகம் இருக்குன்னா அவளை வேலையை விட்டு அனுப்பிடுங்கம்மா. எதுக்காக அவளை இப்படி என்கொயரி பண்ணி ஹர்ட் பண்ணணும்? என்னதான் இருந்தாலும் இவ்வளவு நாள் அவ இந்த வீட்டுல வேலை செஞ்சிருக்கால. இவ வேலையை விட்டு போக தான் போறா. அதுக்கு முன்னாடி இவ என்னென்ன திருட்டுத்தனம் செஞ்சிருக்கான்னு தெரியணும்ல சஞ்சய். அப்படியே அமைச்சிட முடியுமா? எதை பத்தியும் யோசிக்காம என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆபத்துன உடனே நீ ஓடி போய் அவரை காப்பாத்துன. உன்னோட உயிரை கூட நீ பெருசா மதிக்கல. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நீ யாரு என்னன்னு கூட விசாரிக்காம உன்ன நான் வேலைக்கு சேர்த்தேன். இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை நான் உனக்கு கொடுத்தேன். பொண்ணை இந்த வீட்ல ஒருத்தியா நான் பார்த்தேன். நீ படிச்ச சர்டிபிகேட்ஸ கூட நான் கேட்கல. நீ என் நம்பிக்கையை காப்பாத்தினியா? இவங்கெல்லாம் உன்னை கண்டபடி கேள்வி கேட்கறது உனக்கு கஷ்டமா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட செலக்ஷன் தப்பாயிடுச்சோன்னு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. இந்த இடத்துல நீ குற்றவாளியா நிக்கல வாணி, நான் தான் குற்றவாளியா நின்னுட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. அதான் உண்மை. இத்தனை வருஷ சர்வீஸ்ல எத்தனை பேரை நான் வேலைக்கு எடுத்திருப்பேன், எத்தனை விதமான மனுஷங்களை மீட் பண்ணிருப்பேன். அப்படி இருக்கும்போது நான் ஒருத்திய தப்பா வேலைக்கு எடுத்துட்டேங்கிறப்போ யாரு குற்றவாளி? என்ன ஏமாத்துன நீயா இல்ல உன்கிட்ட ஏமாந்த நானா? உண்மைய சொல்லு. நீ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போன? அந்த பையன் யாரு? அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நீங்களே என்னை சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பத்தின உண்மையை மறைச்சு வைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஐயையோ, இவ யாரு என்னங்கிற உண்மையை சொல்ல போறாளா? சொன்னா மாட்டிக்குவனே. என்ன, உன் பேரு வாணி, நர்சிங் படிச்சிருக்க, மங்களம் தான் உன் ஊரு. இதெல்லாம் உண்மைதானே? அதை தாண்டி நீ என்ன வேற சொல்ல போற? இல்ல, நான் சொன்னதுல பாதி உண்மை பாதி போய். ஒருவேளை அரசனூர்ல தாத்தா கூட இருந்தது சொல்ல போறாளோ? ஐயோ, என்னையும் சேர்த்து மாட்டி விட்டானா என்ன பண்றது? இது பரவாணி, நீ சொன்னது எல்லாமே பொய்யாதான் இருக்கும்னு அத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு மேல நீ இங்க இருக்க வேணாம். இப்பவே பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. இல்ல மேக்னா, இவ யாருங்கிற உண்மைய சொல்லாம இந்த வீட்டை விட்டு ஒரு அடி கூட நகரக்கூடாது. நான் அந்த உண்மையை சொல்லாம போக மாட்டேம்மா.
என் மேல விழுந்த இந்த கலங்கத்தை துடைக்க எனக்கு எந்த நாதியும் இல்ல. அப்போ நானே தானே துடைக்கணும்.